எல்லாத்தி கொண்டு சரி அங்கு மிஞ்சுமா வேலை விளையாடிகளுக்கு போகிறாயில இப்படியே இருந்து எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது நாங்கள் வீடுகளில் இருந்து. ஆமாம், வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்க, நான் போகிறேன். எந்த நாளும் இதையே சொல்லி கொண்டு இருக்காதிங்க. நான் வேலை தேடாமல் இல்லை, தேடி கொண்டாந்துருக்கேன். வேலை இல்லைன்றாங்க, நான் என்ன செய்ய? கேம்பஸ் முடிச்சுட்டு வந்தேன், ஒரு கிழமைக்கு நல்லா சாப்பாடு தந்தீங்க, 2ஆம் கிழமையில் வந்து அப்படி சொல்லி கொண்டு வேலை இல்லைன்னு சொல்லி நான் என்ன செய்ய? நானும் ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் போய் கொண்டு வந்துருக்கிறேன். இன்டர்வியூ வரைக்கும் வந்து போனால் கூட கேட்குறேன், ஸ்கில்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு மாசம் தான் உங்களுக்கு காசு வரணும், வேலை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் நான் வீட்டில் இருக்கிறேன். வேலை தேடிக்கணும், லிங்க்டின் இல்லை சரி, டாப் ஜாப்ஸ் இல்லை சரி, எல்லாத்துலேயும் வேலை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்ளை பண்ணி கொண்டு வந்துருக்கேன். கால் பண்ணுறாங்கல்ல, கால் பண்ணாலும் ஓகே கூப்பிட்றோம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போகிறாங்க. சில கம்பெனிக்கு போனாலாம் வந்து என்னோட ஏஎல்ல வந்து படித்தவங்கெல்லாம் வந்து இப்போ கம்பெனியில் சிஇஓவாக இருக்காங்க. அவனெல்லாமே என்ன இன்டர்வியூ பண்ணுறேன். அதுனா கஷ்டமாக இருக்கு இல்லை, அவனை நினச்ச எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் நான் என்ன பற்றி யோசிக்கிறேன், நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒன்று மட்டும் தான் சொல்லலாமாம்மா, இப்போதைக்கு இந்த அரசாங்கம் வந்து 3 வருஷம் தியரிட்டிக்கல் படிப்போட 1 வருஷம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கோட அப்படியே வேலை எக்ஸ்பீரியன்ஸோட கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வந்து பிக்கப் பண்ணி போயிடுவான் கேம்பஸ் முடிச்சுட்டு வரும்போது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன மாதிரி வேலையும் இல்லாமல் இப்படி வீட்டில் இருந்து பேச்சு வாங்கி கொண்டு சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் வந்து கஷ்டப்பட்டு ரோட்டில் போகிறவனெல்லாம் வந்து கேட்பான், என்ன வேலைன்னு சொல்லிட்டு. வேலை இல்லைன்னு சொல்லுவோம். எங்களை மாதிரி படியங்களுக்கு எல்லாம் வந்து